ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 10th +1 +2 டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் சப்ஜெக்ட் வைஸாக யூனிட் வைஸாக செலக்டட் கொஸ்டின் வித் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இந்த 10th +1 +2 அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் சம்மந்தமான எல்லாமே அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக அங்கே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ தமிழ் தகவல்னு இருக்கும். தமிழ் தகவல் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் நியூஸ் பார்க்குறாந்தா இதுக்குள்ளே ஃபுல்லாக பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி டிஎல்எட் சம்மந்தமான ஆசிரியர்கள் பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய நியூஸ் எல்லாமே டிஎல்எட் தமிழ் அப்படி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு டிஎல்எட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். +1 HSC +1 பார்த்தீங்களா 11th ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி SSLC 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய இம்பார்ட்டண்டான செலக்டட் கொஷின் அதே மாதிரி ஆன்சர் இருக்கும். அவங்களுக்கு தேவையான நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் எப்பொழுதுமே நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா +1 படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு அவங்களுக்கு பொது தமிழ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர் மாடல் எப்படி இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் 2 அட்டன் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல் சைட்டில் 3 டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் நமக்கு அப்லோட் பண்ணிக்காங்க. அதில் அந்த அப்டேட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாதிரி வினாத்தாள் 2 சரிங்களா. அதில் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற டைம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மொத்த மதிப்பெண் 90 மார்க். இதில் என்ன கேட்டீங்க உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இம்பார்ட்டனாக வேறு சப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் எடுத்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் பொது தமிழ் எல்லாத்துக்கும் காமன் சப்ஜெக்ட், அதனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி அது மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பேப்பர் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ண பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் என்ன கேட்குறாங்கன்னா பலவுள் தெரிய அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த MCQ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேட்ச் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. அது செய்யுள் உரைநடை. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். இது 1 மார்க் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொருக்கும் 1 மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மார்க். அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு பொறுத்துக்க. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். பாப்லோ நெருடா. தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். மல்லார்மே. கத்தரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது. வால்ட் விட்மன். கேள் என்ற மாலுமிகளின் பாடலை மனோரமா பிஸ்வாஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருதும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியவருடைய அந்த புலவருடைய நேம் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டானதுன்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் நம்ம ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கோம். அதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இது பார்த்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 3 1 2. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு இதுக்கு 4வது ஆன்சர் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர். 3வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2வது கரெக்டாக ஆன்சர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். படத்திற்கும் பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு என்ன இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய திருக்குறள் எந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தார் பங்கு விடும். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியல் உள்ள பெரிதி. 4வது ஆப்ஷன் இளையதாக முள்மரம் கொள்க கொலையுணர் கை கொள்ளும் காழ்ந்த விடுது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். வில்லேர் உழவர் பகை கொள்ளின் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்து அதனுடைய திருக்குறள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து எது கரெக்டாக சொல்லி எடுத்து அப்டேட் பண்ண பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதான் கரெக்டாக ஆனால் தான் கரெக்டான ஆன்சர். 3வது கொஸ்டின். ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படும் கோயில். திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், தாராசுரம் ஜரவதேஸ்வரர் கோவில். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் கரெக்டான ஆன்சர். 4வது ஆப்ஷன். பெட்டிக்கு வந்த பின் எல்லாம் காய்களும் சமம்தான். சதுரங்க காய்கள் என்ற ஜாமானிய ஹைக்கூவில் குறியீடு. பழங்கள், தேங்காய்கள், மனிதர்கள்,
பெட்டிகள். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனிதர்கள். 5வது கொஸ்டின். அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறுவர்? இந்த வாக்கியத்தை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர் கவிஞர்களிடம், மன்னவர் அமைச்சரிடம், அமைச்சர் மன்னரிடம், மன்னர் அமுதவளியிடம். இது என்ன கேட்டிங்கன்னா அமைச்சர் மன்னரிடம் இந்த வாக்கியத்தை கூறுவார். 6வது கொஸ்டின். விஞ்ஞானி எனும் தலைப்பிலான கவிஞர்கள் கவிதையை படித்தவர் யார்? யாருடைய தலைமையில் படிக்கப்பட்டது? இன்குலாப் சுரதா, பிரமிழ் முடியரசன், மீரா கண்ணதாசன், ஆத்மநாம் வாணிதாசன். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீரா கண்ணதாசன். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இலக்கணம் மொழிபெயர்ச்சி. 7வது கொஸ்டின் ஓட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இலக்கணம் மொழிபெயர்ச்சி. 7வது கொஸ்டின் ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இக்கவிதையில் பயின்று வருபவர் உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி. உவமை. கரெக்டான ஆன்சர் உவமை. 8வது கொஸ்டின். முதல் அடியும் இறுதி அடியும் அளவடிகளாகவும் இடையடிகளாகவும் குளறடி சிந்தையடிகளாகவும் வரும். ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இது பார்த்தீங்கன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின். பிளாஸ்டிக், அப்பார்ட்மெண்ட் ஆகிய ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள். நெகிழ், அடுக்ககம், இழுவை, வளாகம், உறிஞ்சுகுழல், வாகனம், நெகிழி, குடியிருப்பு. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகிழி, அடுக்க களம். 10வது கொஸ்டின். ஏடு, சுவரு, பொருத்தகம், பணுவல் ஆகிய சொற்கள் உணர்த்துவது நூல், ஓலை, எழுத்தாணி, தாள். கரெக்டான ஆன்சர் நூல். 11வது கொஸ்டின். ஆனந்தருக்கும் தொடர்பில்லாதது எது? மொழிபெயர்ப்பாளர், இந்தியாவின் பெப்பிசு, தலைமை, துவிபாசி, உலக நாட்டுக்குரிய இலக்கியத்தின் தந்தை. எதுனா உலக நாட்டிற்குறிப்பு இலக்கணத்தின் தந்தை. 12வது கொஸ்டின். ஈரம் வெய்யோருக்கு நசைக்கொடை எளிது. நட்பில் வழி சேரல் நல்ல கூர்ந்தற்று. அடிக்கோடிட்ட செய்யுள் அடியில் இடம்பெற்றுள்ள மெய்மமயம் முறையே. உடலினை மெய்மமயம், ஈரொன்று மெய்மமயம். இதில் ஈரொன்று மெய்மமயம், ஈரொன்று மெய்ம மயக்கம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின். உடம்படும் மெய் புணர்ச்சி இடம்பெற்றுள்ள சொல். கோவில், பூங்கா, பூக்கள், வண்டிச்சக்கரம், மரவேர். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோவில். 14வது கொஸ்டின். தகா ஆர் இலக்கண குறிப்பு தருக. சொல்லிசை இயல்படை, இன்னிசை இயல்படை, செயல்விசை இயல்படை, ஒற்றலப்படை. இதில் செயல்விசை இயல்படை தான் கரெக்டு. இதில் 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா செயல் உரைநடையிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 3x2. இது 2 மார்க் கொஸ்டின். மொத்தம் 3 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். இதில் ஒவ்வொருக்கும் 2 மார்க். இது மொத்தம் 6 மார்க்கு. குறுகிய விடையினும் 3 மட்டும் விடையளிக்க. மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5ல் பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணி எழுதணும். வித் சாய்ஸோடு கொடுத்துருங்க. மொத்தம் 5 கொஸ்டினில் நம்ம 3 எது கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதினா போதும். 15வது கொஸ்டின். எதிலியாய் கருவிகள்
எங்கோ யோயின காரணம் தருக. 16 கொஸ்டின். திருச்சாளல் விளக்கம் தருக. 17 கொஸ்டின். கயிறு கவுன் அடுத்த எரிகள் போல உவமையை பொருளோடு பொருத்துக. 18 கொஸ்டின். வில்லேர் சொல்லேர் குரல் வழி விளக்கம் தருக. இதில் வந்து இந்த 5 கொஸ்டினில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணா வந்து பார்த்தீங்கன்னா குருவினா எவையனையும் 2 மட்டும் விடையளிக்க. ஒவ்வொருக்கும் 2 மார்க்கு, மொத்தம் 4 மார்க்கு. 1 2 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3ல் வந்து நீங்கள் 2 செலக்ட் பண்ணணும், 1 சாய்ஸ். 19 கொஸ்டின். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்படுத்தும் சக்தி மிக்கது ஏன்? 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிர் வளர்ச்சி பசி குறிப்பு தருக. உயிர் வளர்ச்சி பசி குறிப்பு தருக. 21 கொஸ்டின். சித்தர்கள் தமிழ் இலக்கணங்களில் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன? இலக்கணம் மொழித்திறன் குருவினா இதுவும் குருவினா. அதை பார்த்தீங்கன்னா இதுவும் 2 மார்க் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8 கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். 22 கொஸ்டின். தன்னொற்று இரட்டல் தனிக்குறளில் முன் ஒற்று உயிர் வரியின் இரட்டும் இவற்றை விதி வேறுபாடின்றி விளக்குக. 23 கொஸ்டின். ஆசிரியப்பாவுக்கு உரிய சீரும் தலையும் யாது? கலை சொல்லாக்க பணிகளுக்கு உரிய விதிமுறைகள் சிலவற்றை குறிப்பிடுக. 25 கொஸ்டின். இந்தியாவின் முதலில் அச்சேரிய மொழி தமிழே. தெற்றி பள்ளிகள் என்ற அழைக்கப்பட்டவை திண்ணை பள்ளிகளா? இவ்வாறு தொடர்புகளில் அனைத்தையும் நிறுத்தக்குறிகள் யாவை? இவற்றின் நோக்கங்களை எழுதுக. 26 கொஸ்டின். ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி அளிக்க. அதாவது கீழே 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் வந்து நீங்கள் ஏதாவது 1 எழுதுனா போதும். செங்கையல் காலத்தச்சன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செங்கையலுக்கு எழுதுங்க, இல்லைனா காலத்தச்சன். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு புணர்ச்சி விதி என்னன்னு சொல்லி அதுக்கு எழுதணும். 27 கொஸ்டின். சொல்லை சேர்த்து பிரித்து சொற்றொடர் அமைக்க. தங்கை. 2வது பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் விடைக்கேற்ற வினா அமைக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே எழுதணும். 2க்குமே ஒவ்வொருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த 20ல் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் அவனை 2மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் 27 பார்த்தீங்கன்னா 2மே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே 2மே நீங்கள் வந்து எழுதி ஆகணும். 28 கொஸ்டின். கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவர் வல்லின மெய்களை இட்டு நீக்கும் எழுதுக. இதில் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார். இதில் வந்து வல்லினம் வெள்ளினம் அந்த குறியீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக வந்து இது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒன்றினுக்கு உறுப்பிலக்கணம் தருக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து நீங்கள் 1 எடுத்து வந்து அதுக்கு அதனுடைய உறுப்பிலக்கணம் எழுதினா போதும். முனிவீலர் 1 நின்றார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் எழுதினா போதும். 3வது பாட்டு செய்யுள் உரைநடை. இது பார்த்தீங்கன்னா சிறுவினா எவையேனும் 2 மட்டும் இடையளிக்க. இது பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் எழுதிருக்காங்க. ஒவ்வொருக்கும் 4 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு வந்து 4 மார்க்கு, மொத்தம் 8 மார்க்குது. 30 கொஸ்டின். ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்தல் கொள் இடச்சுட்டு பொருள் விளக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியம் வந்து எங்கே கூறியது, யார் பாடியது, அதே மாதிரி எந்த இடத்துல வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க சொல்லி இந்த பாடலை வந்து பாடினாங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. 31 கொஸ்டின். வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியர் குறிப்பிட்டன யாவை? 32 கொஸ்டின். உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. இது என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உருவகம் அணி அப்படின்னா என்றால் என்னன்னு எழுதணும். அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2மே நீங்கள் எழுதின மாதிரி தான். ஒரு கொஸ்டின் தான். ஆனால் வந்து நீங்கள் 2ஆக பிரித்து சப்டைட்டில் போட்டு எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதுவும் சிறுவினா எவையேனும் 2 மட்டும் விடையளிக்க. இதுவும் 4 மார்க் கொஸ்டின். 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3ல் வந்து நம்ம 2 வந்து செலக்ட் பண்ணி எழுதணும். கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் குறிப்பு தருக. ஜீவா சமூக நலத்திற்காக தன்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு குறித்து எழுதுக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டு தருக.
அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி எவையேனும் 3ற்கு விடை தருக. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு, மொத்தம் 3 கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. உருவக அணி அல்லது பிரிது மொழிதல் அணியை விலக்கி தகுந்த குரல் பாவுடன் பொருத்தி காட்டுக. 37 கொஸ்டின் விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொருவரும் உங்களுக்கு வந்து ஆன்சர் மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் இல்லை, 4மே வந்து உங்களுக்கு ஆன்சர் மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற நீங்கள் கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதணும். தாய்மொழி கல்வி வழியாக பிற பாடங்களை படிப்பது மாணவர்களின் புரிதலை மேம்படுத்தும். மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்த எடையுள்ள செயற்கை காலை உருவாக்கி கொடுத்த பெருமை அப்துல் கலாமை சாரும். தகவல் தொழில்நுட்ப உலகின் கணினி புரட்சி இன்றியமையாதது. சொற்களை இணைத்து பேசும் திறமை நாம் குழந்தை பருவம் முதல் பெற்று வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே ஒரு ஆன்சரில் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி எழுதணும். 38 கொஸ்டின் தமிழாக்கம் தருக. எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் சேஞ்ச் தி வேர்ல்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழாக்கம் எழுதணும். வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்க், தே டூ திஸ் டிஃபிகல்ட்லி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா தூய தமிழில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். 39 கொஸ்டின் படத்திற்கு பொருத்தமான கவிதை எழுதுக. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருங்க. அந்த இமேஜை பார்த்து அதற்கரிய ஒரு கதை எழுதுனீங்க, கவிதை. அடுத்து 4வது பாட்டு, அது பார்த்தீங்கன்னா மிட் கொஸ்டின். இது வந்து 6 மார்க் கொஸ்டின். இது வந்து நீங்கள் ஏதேனும் 2ற்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை. 40வது கொஸ்டின் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இதை வந்து பார்த்தீங்கன்னா வித் சாய்ஸோடு கொடுத்துருக்காங்க. 40ல் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஸ்டினில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினாலும் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு சாய்ஸ் அதிலே இருக்கும். அது 2ல் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும். அல்லது இயற்கையை போற்றும் கவிதைகளாக ஆத்மநாம் கவிதையை விளக்குவதை நிறுவுக. 41 கொஸ்டின் தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் குறித்து விளக்குக அல்லது கீழ்காணும் தலைப்புகளை பற்றி எழுதுக. ஜீவா மேடையின் வாழ்ந்த மனிதர், ஜீவாவின் பேச்சு நடை. அடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் இருக்கு பார்த்தீங்களா. துணைப்பாட பகுதி வினாவிற்கு 2 பக்கங்களுக்கு மிகாமல் விடை தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் நம்ம எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபார்ம் எழுதணும். அதே மாதிரி 6 ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒருக்கு 6 மார்க் தான். அது ஒரே கொஸ்டின் தான் வித் சாய்ஸோடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கொஸ்டின், அதாவது அல்லதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் தான் அல்லதில் ஒன்று இருக்கும். இது 2ல் வந்து நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும். 42 கொஸ்டின் இது புலம்பெயர்ந்த மக்களின் வலிமையையும் வாழ்க்கையையும் 6ஆம் திறமை வாயிலாக நீவிர் அறிவதை தொகுத்து எழுதுக. அல்லது வாடிவாசல் என்னும் குறும் புதினம் தமிழர் பண்பாட்டின் அடையாளம் என்பதை நிறுவுக. நாற்பத்தி 3வது கொஸ்டின் இது வந்து மனப்பாட பகுதி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடு தொடங்கி வைத்து என தொடங்கும் யுகத்தின் பாடலை அடிபெறலாமல் எழுதுக. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா செயல் என்ற முடியும் குறப்பாவே எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2மே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வந்து 2மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருக்கும் 2 மார்க்கு, மொத்தம் வந்து 4 மார்க்கு. உங்களுக்கு மொத்தம் வந்து 8 மார்க் கொஸ்டின், 6 மார்க் கொஸ்டின். அதனால் வந்து இதில் நீங்கள் 2மே நீங்கள் எழுதால் மட்டும் தான் உங்களால் 6 மார்க் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஏடு தொடங்கி வைத்து என தொடங்கும் யுகத்தின் பாடலை அடிபெறலாமல் எழுதுறது சொல்லி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து செயல் என்று முடியும் குரல்பாவை எழுதுக, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மார்க் கிடைக்கும். இதை நீங்கள் 2 எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு 6 மார்க் கிடைக்கும். மொத்தம் 6 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்குறாங்க. ஒன்று செயல் வந்து கேட்குறாங்க, இன்னும் வந்து உரைநடையிலேருந்து கேட்குறாங்க. 2மே வந்து உங்களுக்கு வித் சாய்ஸோடு தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஃபுல்லாக இந்த 43வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 பார்ட்டுமே எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் கிடைக்கும். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து 4 மார்க் கொடுக்காங்க, 2வது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்காங்க. மொத்தம் 6 மார்க் வாங்கினா இது 2 நீங்கள் எழுதி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து +1 படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா +2 எல்லா காமன் சப்ஜெக்ட் வந்து தமிழ்னால ஃபஸ்ட்டு தமிழ் அப்படி பண்ணுறோம். இதில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பார்ட் வந்து தேவை அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தேவை, மேக்ஸ் வேணுமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அப்டேட் பண்ண பார்க்குறோம்.
ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமன் சப்ஜெக்ட் தமிழ்னால எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து தமிழ் இல்லைங்களா, அதனால் வந்து தமிழ் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் சைட்டுக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் வந்து அவங்க மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. ஒருவேளை வந்து நம்மளுடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஒரு வெப்சைட் போட்டுருவோம். அதில் வந்து நீங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் வந்து எல்லா மாடல் கொஸ்டின் 3 டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து அப்டேட் பண்ணுவோம். PDF போட்டுப்போம். அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண மட்டும் தான் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 மார்க் எழுதுறீங்க இல்லைங்களா, அதனால் வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கில், மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் இருக்குது. சயின்ஸ்லாம் ப்ராக்டிகல் எழுதுவீங்க, ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்லாம் வந்து 70 மார்க் எழுதுவீங்க. அதனால் வந்து எந்த மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் டைப் வந்து கேட்குறாங்க, நியூ பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி மாற்றிருக்காங்களா அப்படின்றது தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஃபஸ்ட் இப்போலேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் +1 படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது எல்லா ஃபேமிலி மெம்பர், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே இந்த வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் அமையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த +1 சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரெக்டாக கிடைக்கும். ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட்லாம் அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.